நேற்றைய தினம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு நினைவேந்தல் பேரணி ஒன்று சென்னையில் நடைபெற்றது. இந்த பேரணியுடைய நிறைவிலே திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் பேசியது பெரும் விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிற சூழலில் பெரும் பேசுபொருளாகவும் ஆகியிருக்கிறது. எந்த கட்சியும் எங்களுக்காக பிரதிநிதித்துவம் இல்லை, எந்த கட்சியிலும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. ரிசர்வேஷன் என்பதை அந்த ரிசர்வேஷன் இருக்கு என்பதற்காக வாய்ப்பு கொடுக்கிறார்களே தவிர ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக அவர்கள் ஒழிப்பதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நாம் அனைவரும் தனித்து நின்று நம்முடைய வாக்கின் வலிமையை காட்டுவோம் என்று பேசியிருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சிகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவருடைய விமர்சனம் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது ஒன்றிணைந்து அனைவரும் செயலாற்றுவோம், அமைப்பாய் திரள்வோம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு கருத்துக்களுமே ஒரு மெயின் ஸ்ட்ரீமோட இணைந்து அதில் மெர்ஜாயி செயல்பாட்டுக்கு வருவதுதான் சரியாக இருக்கும் என்பதும் இல்லை, ஒடுக்கப்பட்டோர் அமைப்புகள் தனித்து செயல்படுவதுதான் ஒரு தீர்வுக்கு வழியாக இருக்கும் என்கிற இரண்டு மாதிரியான கருத்தாக்கங்கள் சிந்தனை இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிற சூழலிலே அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டோர் அரசியல் அடுத்து என்ன என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் பேசியிருக்கிறோம். திரு பாலசிங்கம் உங்களிடமிருந்தே போறாங்க. நேற்று நடைபெற்ற அந்த பேரணியில் திரு ஆம்ஸ்டாங் அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் நிறைவாக திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் உரையாற்றினார். அது அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய வலியை வெளிப்படுத்துகிறது. தனியாக நாம் போட்டியிட வேண்டும் என்கிற அவருடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் தேர்தல் அரசியல் களத்தில் அப்பப்போதைக்கு என்ன தேவை என்பது மிக அவசியமானது. அதுதான் ஸ்ட்ராட்டஜி என்கிறது, உத்திகள். தேர்தலில் கொள்கையை விட என்ன மாதிரியான உத்திகளை நாம் கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியமானது தேர்தல் அரசியல். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகம் பல நூற்றாண்டுகளாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நாம் பார்த்தோமானால் ஒவ்வொரு ஊரும் ஒரு கிராமம் இரண்டு பகுதிகளாக இருக்கிறது, இரண்டு கிராமங்களாக இருக்கிறது, ஊராகவும் சேரியாகவும் இருக்கிறது. அப்படி தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அரசியலிலும் நாம் தனிமைப்படக்கூடாது, செல்ஃப் ஐசோலேட் ஆகக்கூடாது. ஆல்ரெடி சமூகம் நம்மளை தனிமைப்படுத்தி வச்சிருக்குது. மீண்டும் அரசியல் களத்தில் கூட நாம் ஐசோலேட் ஆகக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டம். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை என்பது வெறுமன ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மட்டுமே சேர்ந்து நடப்பதல்ல. சாதி ஒழிப்பு என்பது வெறும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே அல்ல, ஜனநாயக சக்திகளும், அனைத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை, முற்போக்கு சக்திகள் அனைவரும் இணைத்துக் கொண்டு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் இணைத்துக் கொண்டு தான் நாம் இந்த போராட்ட களத்தில் இருக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருவோம். மிக எளிதாக இந்த தனிமைப்படுத்துவது என்பது மிக எளிதான அரசியல் எதிரிகளுக்கு, சக்திகளுக்கு இது அனுகூலமாக மாறிவிடும். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டது. 81% 19% என்று தலித் மக்களுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை எல்லாம் அவர்கள் உருவாக்கினார்கள். இது எதிலிருந்து உருவாகிறது என்றால் RSS சித்தாந்தம், இந்துத்துவத்தினுடைய அந்த சித்தாந்தம் தான். தனிமைப்படுத்துவது என்பது குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை உருவாக்கி இந்துக்களை அணி திரட்டுவது. அதேபோல் தான் தலித்துகள் தனிமைப்படுத்துவது என்பது தலித்துகள் மீதான வெறுப்பை உருவாக்கி மற்ற சமூகம் அதற்கு எதிராக ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேர்தல் களத்தை பொறுத்தவரையிலும் நாம் ஒன்றிணைந்து அதாவது குறிப்பாக ஜனநாயக சக்திகளோடு இணைந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பாக இந்த கடந்த தேர்தலில் 2024 பிஜேபியை வீழ்த்த வேண்டும், அதன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் ஒடுக்கப்பட்டோருடைய நலனும் ஒடுக்கப்பட்டோருடைய அரசியலும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியுமே தவிர, அப்படி இல்லாமல் நாம் ஒருவேளை அரசியலமைப்பு சட்டத்தை இழந்தோமானால் பிஜேபி RSS மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்குமே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் 400 இடங்களை வெல்ல வேண்டும் என்று அவர்கள் சொன்னது, அப்படி அரசியலமைப்பு சட்டத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அது இப்பொழுது மாறி ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே ஒன்றிணைந்து வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி அங்கே தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு ஆளுமையான ஒரு சக்தி. அந்த உத்தரப்பிரதேச தேர்தல் வடமாநில முடிவுகளை பார்க்கும்போது SC ST மட்டுமல்ல OBC வகுப்பினர் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டது. ஏன்னா OBC உடைய இடஒதுக்கீடு பெரும் பேசுபொருள் ஆணுச்சு இந்த தேர்தலில். அதைத்தான் தலைவர் எழுச்சி தமிழர் தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறார். அனைவரையும் ஒன்றிணைத்து பொது நீரோட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டமே. புரட்சியாளர் அம்பேத்கரும் அதை தான் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய போராட்டம் கோயிலில் நுழைய வேண்டும் என்பது என்ன, கோயிலில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கான பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. பொது நீரோட்டத்திலே எங்களுக்கான உரிமைகள் வேண்டும், பொது வழிகளிலே நாங்கள் நடக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்குன்னா பொது நீரோட்டத்தில் இணைவதற்காகத்தான். அப்படித்தான் அரசியல் களத்திலும் பொது நீரோட்டத்தில் இணைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நாம் தனிமைப்பட்டு போவது என்பது அரசியல் எதிரிகளுக்கு அது அனுகூலமாக மாறும். அதிலும் குறிப்பாக RSS பிஜேபி போன்ற மதவாத சக்திகளுக்கு, பாசிச சக்திகளுக்கு அது அனுகூலமாக மாறும். அதனால்தான் நாம் தனித்து போட்டியிட வேண்டும் என்று ரஞ்சித் அவர்கள் கூறுவது அவருடைய ஆதங்கம், அவருடைய வலி.
இன்னும் இந்த சமூகத்திலிருந்து இன்னும் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் தலித் மக்களுக்காக போராடவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் அந்த பேச்சில் இருக்கிறது. இது இப்படித்தான் இருக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த ரிசர்வேஷன் வருகிற போதே சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதற்கு தீர்வாகத்தான் இரட்டை வாக்குரிமையை முன்மொழிந்தார். இரட்டை வாக்குரிமையை தலித் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு ஓட்டும், மற்ற பொது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு ஓட்டும், தலித்துகளுக்கு 2 வாக்குரிமை என்பதை கொண்டு வந்தார். அது பிரிட்டிஷ் அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டது. ஆனால் காந்தியுடைய உண்ணாவிரத போராட்டத்தால் அது மறுக்கப்பட்டது. பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன் முறை வந்திருக்கிறது. இந்த ரிசர்வேஷன் முறை வருகிற போதே புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இது ஒரு எந்த அரசியல் கட்சி இருக்கிறதோ அந்த அரசியல் கட்சிக்கு சார்பானவர்களைத்தான் அது உருவாக்குமே ஒழிய எந்த மக்களுக்காக போராட வேண்டும், எந்த மக்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான அந்த நிலையிலிருந்து அது மாறுபட்டு போகும் என்று அதைத்தான் ரஞ்சித்தோட பேச்சு குறிப்பிட்டு. ஒரு மேயர் இருக்கிறாங்க, அமைச்சர் அதிகார நலத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளாக தான் இருக்காங்க. ரிசர்வேஷனால மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்களே தவிர வேற எந்த காரணமும் இல்லைங்கிறத அவர் சொல்றாரு. ரிசர்வேஷனால தான் வந்திருக்கிறாங்க, அதுதான் உண்மை. புரட்சியாளர் அம்பேத்கர் மூலமா அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கிற உரிமை அந்த உரிமையின் மூலமாக தான் வந்திருக்காங்க. ஆனால் களத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் என்னவாக இருக்கிறது என்பதை ரஞ்சித் அவர்கள் புரிந்து அதற்கேற்ற மாதிரி அவர் பேசணும்னு நான் நினைக்கிறேன்.